ஸ்ரீ குருப்பியோ நமக. ஹரிஹி ஓம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி. ஆளினால் அழகாபுரம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அடியனுடைய பணிவான வணக்கத்தையும் நமஸ்காரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று சித்ரா பௌர்ணமி. சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமியை சித்ரா பௌர்ணமி என்று கூறுவர். இந்த சித்ரா பௌர்ணமி அன்றுதான் சித்திரகுப்தன் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது. யார் இந்த சித்திரகுப்தன்? யம தர்மராஜன் பூலோகத்திலிருந்து ஆத்மாக்கள் வந்து கொண்டே இருந்தன. யம தர்மராஜன் குழம்பி போயிட்டார். என்னடா பண்ணுறது, ஆத்மாக்கள் வந்து யாருக்கு நரகம் கொடுக்கலாம், யாருக்கு சொர்க்கம் கொடுக்கலாம் அப்படின்னு குழம்பி போயிட்டார். உடனே பிரம்மாட்ட போய் சொல்கிறார், எனக்கு இந்த பிரம்மா இதுமாரி ஆத்மாக்கள் வந்துட்டே இருக்கு, யார் பாவம் பண்ணால் புண்ணியம் பண்ணால் தெரிய மாட்டேங்குது, யாருக்கு நரகம் சொர்க்கம் என்னால் கொடுக்க முடியல, ஒரே குழம்பி போயிருக்கேன், பதில் சொல்லுங்கிறார். பிரம்மா அப்போ தான் என்ன பண்ணுறார், சித்திரகுப்தனை படைக்கிறார். ஒரு கையில் எழுதுகோல், புத்தகம், மை இதெல்லாம் வச்சு அவர் பிரம்மா வந்து சித்திரகுப்தனை படைக்கிறார். இந்த சித்திரகுப்தனை என்ன பண்ணுவார்னா, ஆக்சுவலாக நம்மளோட பாவ புண்ணிய கணக்குகளை மறைமுகமாக எழுதி வைப்பார். அவருக்கு அதுதான் தொழிலே. சித்திரகுப்தனுக்கு வந்து நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதி வைக்கிறது தான் அவர் தொழில். இந்த சித்திரகுப்தன் அவதரித்த தினமான சித்ரா பௌர்ணமியாக கருதப்படுகிறது. பார்வதி ஒரு ட்ரிப்பு என்ன பண்ணுற, சித்திரபுத்திரன் ஒரு பொம்மையை வரைகிற. சித்திரபுத்திரன் பொம்மையை வந்து அந்த சிவன் என்ன பண்ணுறார், அதுக்கு உயிர் கொடுத்து சித்திரகுப்தன் பேர் வைக்கிறார். அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. எனவே அவர் பிறந்த இந்த தினமான சித்ரா பௌர்ணமியில் நாம் நம்மளோட கர்மவினையை தீர்த்துக்கிறதுக்கு, பாவத்தையும் குறைச்சிக்கிட்டு அவரை வழிபடணும். பக்கத்தில் இருக்க சிவன் கோயில், விஷ்ணு கோயில், என்ன டெம்பிளுக்கு வேணால் போகலாம். போய் நம்மளுடைய குறைகளை சொல்லி நம்ம பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். வீட்டில் சித்திரகுப்தர் படத்தை வைத்து அலங்காரம் பண்ணி பானகம், மோர், சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணலாம். அன்னதானம் பண்ணலாம், ஜபம் பண்ணலாம். அன்றைக்கி பண்ண பலன் நிறைய நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு. அப்பேற்பட்ட சித்திரகுப்தன் பிறந்த தினமான இந்த சித்ரா பௌர்ணமியில் நாம் அனைவரும் சித்திரகுப்தனை வழிபட்டு நம் தலையெழுத்தையே மாற்ற வேண்டும் என்று பிரார்த்தித்து நம்மளுடைய பாவங்களை குறைத்து கொள்ளுமாறு வேண்டிக் கொள்வோம். அந்த சித்திரகுப்தனை நினைத்து ஒரு இனிமையான பாடலை உங்கள் முன் பாட நான் இருக்கிறேன். சித்திரகுப்தனை நாம் போற்றி வணங்கிடுவோம், சித்திரகுப்தனை நாம் போற்றி வணங்கிடுவோம், சித்திரகுப்தனை சித்திரகுப்தனை. புண்ணியம் சேர்த்திடும் புனித நாள் இது, புண்ணியம் சேர்த்திடும் புனித நாள் இது, புண்ணியம் சேர்த்திடும் புனித நாள் இது, பாவங்கள் போக்கிடும் சித்ரா பௌர்ணமி, பாவங்கள் போக்கிடும் சித்ரா பௌர்ணமி. சித்திரகுப்தனை நாம் போற்றி வணங்கிடுவோம், சித்திரகுப்தனை சித்திரகுப்தனை. நல்ல வழி காட்டிடும் நாயகன் நீயே, நல்ல வழி காட்டிடும் நாயகன் நீயே, நம்பிக்கை தந்திடும் தெய்வம் நீயே, நல்ல வழி காட்டிடும் நாயகன் நீயே, நம்பிக்கை தந்திடும் தெய்வம் நீயே. சித்திரை நிலவினில் சிந்தையில் நிற்பாய், சித்திரை நிலவினில் சிந்தையில் நிற்பாய், சிந்தையில் அமைதியை என்றும் தருவாய், சிந்தையில் அமைதியை என்றும் தருவாய். சித்திரகுப்தனை நாம் போற்றி வணங்கிடுவோம், சித்திரகுப்தனை நாம் போற்றி வணங்கிடுவோம், சித்திரகுப்தனை சித்திரகுப்தனை. எண்ணங்கள் எல்லாம் எழுதி வைத்தாயே, எண்ணங்கள் எல்லாம்
சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆலை நாள் அழகாபுரம்.